ஹலோ கைஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். இது எதுக்காக அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸ்க்கான ஒரு லாஸ்ட் மினிட் டிப். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கான ஒரு லாஸ்ட் மினிட் டிப். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் குவான்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் குவான்ஸில் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, நம்ம இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும், கொஷின் செலெக்ஷன் எப்படி இருக்கணும், இதெல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். சரியா? இப்போது நமக்கு எக்ஸாம் வந்து ஒரு 2 hours 40 minutes கிட்ட எக்ஸாம் நடக்க போகுது. கரெக்டாக டோட்டலாக 4 செக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன செக்ஷன் உங்களுக்கு தெரியும்? இங்கிலீஷ் செக்ஷன், குவான்ஸு, ரீசனிங்கு, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அதை சிஏ ஓகேவா? இது எல்லாத்துக்குமே குவான்ஸில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து எவ்வளோ கேட்பாங்க? 40 கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே 40 மார்க்ஸ் தான். குவான்ஸில் 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸு. இதில் டைமிங் பார்த்துக்கோங்க. எல்லாமே செக்ஷனல் டைமிங் தான் இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவல் செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளர்க்கில், எஸ்பிஐ கிளர்க்கில். பட் ஓவரால் கட் ஆஃப் இருக்குது. இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் ஓவரால் கட் ஆஃபை நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் தான் இருக்கிறதே. வெயிட்டேஜ் அதிகம் இதுதான். இது வந்து எவ்வளோ மார்க்னா 60 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கும் 45 மினிட்ஸ் டைம் கொடுக்குறான். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின்ஸ் கேட்குறான். இது 50 மார்க்ஸ் தான். இங்கே 35 மினிட்ஸ் தான். இது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் நம்ம வந்து இது வருமா அப்படின்னு சொல்லி ஃப்ளூக்கில் போட்டுகிட்டே வரக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டைம் கிளான்ஸ் விட்டு ரொம்ப ஒரு 99% எனக்கு இது தெரியும் அப்படின்ற இடத்துல மட்டும் ஒரு 2 ஒரு 3 கொஷின் மட்டும் ஃப்ளூக்கில் கொடுத்துக்கலாம். அது எப்போ 99% எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இதுதான் வரும், இருந்தாலும் 1% டவுட் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டில் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. புரியுதுங்களா? இது வந்து நம்ம கையும் நம்ம மனசும் சும்மா இருக்காது. இது வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதுவே நெகட்டிவில் போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீசனிங் அட்டன் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வெயிட்டேஜ் அங்கே அதிகம், 60 மார்க்ஸ். அப்போ நெகட்டிவில் போகிறதும் 0.25க்கு மேலேயே உங்களுக்கு நெகட்டிவில் போகும். அதனால் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குவான் செக்ஷன், நம்ம செக்ஷன் வரும்போது நமக்கு மேக்ஸிமம் இங்கே 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 50 மார்க்ஸ்க்கு இருக்காங்க. 45 மினிட்ஸ் இருக்குது. இதோட இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக என்ன மாதிரி கொஷின்ஸ், எதை வெயிட்டேஜ், எதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து நிறையா வருது. இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. புதுசாக எதுவும் படிக்காதீங்க, இன்னும் டைமும் இல்லை. இது வரைக்கும் என்ன பார்த்தீங்களோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி போகிறதுக்கு வரைக்கும் எதுவும் பயப்படாதீங்க. போதும், நம்ம படித்ததே நல்லா தான் படிச்சிருக்கிறோம். நம்மளால் என்ன முடியுமோ அதை 100% கொடுத்துட்டு வரணும். சரியா? அது போக இன்னொன்று எப்போ அங்கே வந்து சக்ஸஸ் டிசைட் ஆகும் அப்படின்னா அந்த 3 hours 2.5 hours இருக்கா, அந்த 3 hours நம்ம எப்படி ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டோடு அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. எவ்வளோ தான் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் நல்லாவே படிக்காமல் போயிருந்தாலும், அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த கொஷினுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்து வந்திருக்கிற கொஷின் எல்லாருக்குமே புதுசு தான். பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே புதுசு தான். நல்லா ஒரு டாப்பராக இருந்தாலும், ஆவரேஜாக இருந்தாலும், இல்லை புதுசாக இப்போ தான் ஆஸ்பரண்ட் நியூவாக படிக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறா இருந்தாலும் எல்லாருக்குமே புதுசு தான். நீங்கள் அந்த கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட்டே இருக்குது. சரியா? இப்போது இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக குவான்ஸில் எந்தெந்த மாதிரி கொஷின் எப்படி எப்படி வெயிட்டேஜ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த டிஐயும் இந்த அர்த்மெட்டிக் தான் எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணுது. அர்த்மெட்டிக்கில் மினிமம் 6 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கேட்டிருக்காங்க. இந்த 2020லலாம் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அர்த்மெட்டிக்கும் டிஐ தான் ரோல் ப்ளே பண்ணுறதே. ஓகேவா? இந்த டேட்டா சஃபிஷியன்சி எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள். டேட்டா சஃபிஷியன்சி இல்லாத பேப்பரே இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றும் கூட. உங்களுக்கு எல்லா அர்த்மெட்டிக் எல்லா இடத்துலையுமே கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். இந்த டேட்டா 1 போதுமா இல்லை டேட்டா 2 போதுமா, சஃபிஷியன்ட் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்குது 45 மினிட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்கி எல்லெல்ல கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துடணும். ஓவராலாக அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து வச்சிடணும். அடுத்து நீங்கள் அதை மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது டேட்டா சஃபிஷியன்சிலாம் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணி விட்டுறணும். நல்லா கான்செப்ட் தெரியும் அப்படின்னா சும்மாலாம் குத்தி விடக்கூடாது. ஓகேவா? ஸோ கான்செப்ட் தெரியும் அப்படின்னா மினிமம் 2-3 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வரைக்கும் இதில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இப்போ இந்த 2024 வேகன்சி. பட் இது எக்ஸாம் நடந்தது எப்போ தெரியுமா? இந்த இயர் 2025ல் பிப்ரவரி அண்ட் மார்ச் இந்த டைம் பீரியடில் தான் இந்த எக்ஸாமே நடந்தது. 24ஓட வேகன்சி 25ல் தான் எழுதுனாங்க எக்ஸாம்ஸ் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அங்கே கேட்ட பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த 2 வருஷத்தை ஃபாலோ பண்ணி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு டேட்டா சஃபிஷியன்சி நீங்கள் வித்தினா ஒரு 10 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 45 மினிட்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 25 மினிட்ஸ் தனியாகவும் 20 தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுக்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். பரவாயில்ல. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்போ ரிமைனிங் 23 மினிட்ஸ் அப்புறம் 20 மினிட்ஸ் அப்படின்ற ஒரு செட் இருக்குது. 23 மினிட்ஸில் நீங்கள் நல்லா ஸ்கோரிங் பார்ட்டாக எடுத்து அடிச்சிடணும். எங்கேயுமே இங்கே சிக்கிடவே கூடாது. இங்கே சிக்கிட்டிங்கன்னா இந்த 20 மினிட்ஸும் அப்படியே கெட்டு போயிடும். நமக்கு அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த 23 மினிட்ஸில் நல்லா ஸ்கோரிங் பார்ட்டாக பார்த்து நல்லா ஓரளவு ரீசனான உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவு நல்ல ஒரு மார்க்கை முன்னாடி கொண்டு வந்துடணும். அதில் கிடைச்ச ஒரு பூஸ்டப்னால நம்ம இந்த 20 மினிட்ஸ் இன்னுமே நல்லா பண்ணுவோம். அப்போ தெரியாத கொஷின் இல்லை ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் வந்தாலுமே நம்ம வந்து மைண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பரவாயில்ல இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 மினிட்ஸை நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஸ்கோர் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் இப்போ டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா குவாட்ராட்டிக் வாங்க. குவாட்ராட்டிக்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் வைப்பாங்க. குவாட்ராட்டிக் ஈஸியாக வைக்க மாட்டாங்க. இல்லையா அப்ராக்சிமேஷன் பாருங்கள். அப்ராக்சிமேஷன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமேவும் ஈஸியாக ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்காது. ஏன்னா இது மெயின்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் சுத்த விட்டு தான் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பேஷன்ஸாக இருக்கணும். கொஞ்சம் இருந்து ஆன்சர்ஸை எடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டையும் டார்கெட் பண்ணணும். அடுத்து நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸை ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா வரும் நம்பர் சீரிஸ் நான் போட்டுருவேன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்போது ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா சஃபிஷியன்சி பார்க்கும். இந்த 4ல் எது உங்களுக்கு கரெக்டாக வருமோ உங்களோட ஸ்ட்ராங் ஜோனை பொறுத்து இதை ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கோங்க. சரியா? இதெல்லாம் முடிச்சுட்டு குவான்டிட்டி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். டேட்டா சஃபிஷியன்சியும் குவான்டிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். குவான்டிட்டி இருந்தால் நம்ம ஈஸியாக அதை 2 to 3 மார்க்ஸ் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ ஸ்கோரிங் பார்ட் இது எல்லாமே தான். இதெல்லாம் எடுத்தது போக தான் நீங்கள் அத்மெட்டிக்காக டிஏயான்னு சூஸ் பண்ணணும். டிஏ எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் 2 செட்லேருந்து மேக்ஸிமம் 4 செட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கேஸ்லெட் இருக்கும். கேஸ்லெட் இல்லாதது இருக்காது. ஒரு கேஸ்லெட் கண்டிப்பாக இருக்கும். அதை விட்டுறாதீங்க. அதாவது பார்க்க விட்டுறாதீங்கன்றேன். அதை அட்டன் பண்ணணும்னு கம்பல்சரியாக சொல்லலை. பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்கள் பார்க்குற அந்த 4 செட்லையுமே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து அர்த்மெட்டிக்கையும் ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்கள். அந்த அர்த்மெட்டிக்கில் மினிமம் 6லேருந்து மேக்ஸிமம் 12 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு 5ஆவது எப்படியோ அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த 5ஐயாவது நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 10. அப்போது என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 25 ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் வரதுக்கு இங்கே நல்லாவே பாசிபிளாக இருக்குது. இது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். நீங்கள் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே ஆன்சர்ஸ் எல்லாம் போடலாம். நிறைய கால்குலேட்டிவ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணும்போது அக்யூரேட்டாக பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்துருக்கணும். சிஏ செக்ஷனை வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க எக்ஸாம்ஸை. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் அப்படியே உங்கள் எக்ஸாம்ஸை நல்லா பண்ணிட்டு வாங்க. உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட், ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட் வேணும், மெயின்ஸோட ஹால் டிக்கெட் வேணும். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸ் கையில் வச்சுக்கோங்க. பென் எல்லாம் நல்லா எழுதுகிற 1க்கு 2 பென் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. மறுநாளே சில பேருக்கு வந்து ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராவலில் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.